அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உளவியல் சேனல்ல நாம தெரிஞ்சுக்க போற தகவல் என்னன்னா, இந்த ஆண்டு சூப்பர் எல்லினோ ஆண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா, உலக வானிலை ஆராய்ச்சி நிலையங்களும், இந்திய வானிலை ஆராய்ச்சி மையங்களும் இந்த ஆண்டு சூப்பர் எல்லினோ இயர் என்று அறிவிச்சிருக்கிறனால, இது வேளாண்மையில எந்த அளவு தாக்கங்களை ஏற்படுத்தும், விவசாயிகள் எந்த அளவு முன்னெச்சரிக்கையா இருந்துக்கணும் அப்படிங்கிற தகவல்லாம் இன்னைக்கு இந்த காணொளியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். சூப்பர் எல்லினோ நிலை, அதாவது பசிபிக் பெருங்கடல்ல கடலோட வெப்பநிலை 2 டிகிரி அல்லது அதற்கு மேல அதிகமாகும் போது இந்த ஆண்டை சூப்பர் எல்லினோ ஆண்டுன்னு அறிவிக்கிறாங்க. ஏன்னா இது வருஷம் வருஷம் இந்த மாதிரி அதிகரிக்கும் போது ட்ரேட் விண்டுன்னு சொல்லக்கூடிய பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் இந்த வெப்பநிலையை கட்டுப்படுத்தும். ஆனா இந்த ஆண்டு அந்த ட்ரேட் விங்குன்னு சொல்லக்கூடிய மேகக்கூட்டங்கள் அதிக அளவு உற்பத்தி ஆகாதனால இந்த கடல் வெப்பநிலை அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அதிகமாகும்போது என்ன ஏற்படும்னா, உலக அளவிலான காற்றோட்டம் மற்றும் அதன் திசைகள் மாறுபடும் பொழுது மழைப்பொழிவோட முறைகளே மாறுகிறது. இதனால உலக நாடுகள்ல வெப்பநிலை அதிகமாகி வறட்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. சரி, இது வேளாண்மையில எந்த மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, மழை மிக குறைவாக பெய்யக்கூடும் அல்லது தாமதமாக பெய்யக்கூடும்ங்கிறன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பார்த்தோம்னா, மழை அளவு அதிகமாகவும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே அந்த பெய்தாலும், அந்த மழை விவசாயத்துக்கு பயனில்லாத மழையா இருக்கும். ஒரே நாள்ல அதிக அளவிலான மழைப்பொழிவு பெய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீர் தேக்கங்கள்ல, டேம்கள்ல நீர் பற்றாக்குறை ஏற்படும். நிலத்தடி நீர் மட்டம் குறையும். இதனால பாசன நீர் பற்றாக்குறையாக ஏற்படும். அதே சமயம் ஒரு பக்கம் மழை குறைந்தாலும், அதிக அளவு வெப்பம் ஏற்படுவதனால பயிர்களோட வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அதிக வெப்பம் ஏற்படும் போது பூச்சி மற்றும் நோய் தாக்கங்களின் அதிகரிப்பும் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி வேளாண்மையில பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. வறட்சி காலங்கள்ல இந்த மாதிரி ஏற்படும் போது நம்ம எந்த மாதிரி பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு ஒரு 8 வகையை நம்ம பிரித்து சொல்ல போறோம். முதலாவதாக, மண் ஈரப்பதத்தை பாதுகாக்க வேண்டும். வறட்சி காலங்களில் மண்ணில் இருக்கும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் பாதுகாப்பது மிகவும் முக்கியம். அதற்காக வைக்கோல், தென்னை நார் கழிவுகள், உலர்ந்த இலைகள் போன்றவற்றை மூடாக்காக அமைக்கலாம். இதனால் மண்ணிலிருந்து நீர் ஆவியாகும் அளவு குறையும். மேலும் தேவையற்ற உழவு பணிகளை தவிர்ப்பதும் ஈரப்பதத்தை பாதுகாக்க உதவும். இரண்டாவதாக, நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது. வறட்சி காலங்களில் ஒவ்வொரு துளி நீரும் மிகவும் மதிப்புமிக்கது. எனவே சொட்டு நீர் பாசனம் ட்ரிப் இரிகேஷன் அல்லது தெளிப்பு நீர் பாசனம் ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன் போன்ற நீர் சிக்கன முறைகளை பயன்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் காலை அல்லது மாலை நேரங்களில் மட்டுமே நீர் பாசனம் செய்தால் நீர் வீணாகாமல் பயிருக்கு முழுமையாக பயன்படும். மூன்றாவதாக, சரியான பயிர் மற்றும் ரகங்களை தேர்வு செய்தல். குறைந்த காலத்தில் விளையக்கூடிய மற்றும் வறட்சியை தாங்கக்கூடிய ரகங்களை தேர்வு செய்ய வேண்டும் மற்றும் குறைந்த நீர் தேவையுடைய பயிர்களை தேர்வு செய்ய வேண்டும். உதாரணமாக சிறுதானியங்களாக உள்ள கம்பு, சோளம், திணை, வரகு, குதிரைவாலி போன்ற சிறுதானியங்களையும், பயிர வகை பயிர்களாக உளுந்து, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, கொள்ளு போன்ற பயிர வகை பயிர்களையும் வறட்சி சூழ்நிலையிலும் சிறப்பாக வளரக்கூடிய பயிர்கள். இந்த மாதிரி பயிர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். நான்காவதாக, ஊட்டச்சத்து மேலாண்மையை சரியாக மேற்கொள்ளுதல். மண் பரிசோதனை அடிப்படையில் உரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். தொழு உரம், மண்புழு உரம் போன்ற இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவது மண்ணின் வளத்தையும் நீரை தக்க வைக்கும் திறனையும் அதிகரிக்கும். ரசாயன உரங்களை மேலுரமாக பயன்படுத்தாமல் தேவைப்படும் போது இலைவழி ஊட்டச்சத்து தெளிப்பாக மேற்கொள்வது பயிருக்கு தேவையற்ற அழுத்தத்தையும் ரசாயன உரங்களின் தேவையும் குறைக்க உதவும். ஐந்தாவதாக, களை மேலாண்மை. களைகள் பயிருக்கு கிடைக்க வேண்டிய நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அதிகமாக எடுத்துக்கொள்கின்றன. எனவே ஆரம்ப நிலையே களைகளை அகற்றுவது பயிர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்க செய்யும். ஆறாவதாக, மழை நீரை சேமித்து வைப்புதல். மழை பெய்யும் காலங்களில் கிடைக்கும் ஒவ்வொரு துளி நீரையும் சேமிக்க வேண்டும். ஏற்கனவே வயல்களில் பண்ணைக்குட்டை அமைத்திருந்தால் அந்த பண்ணைக்குட்டையை முறையாக பராமரித்து வைக்க வேண்டும். வரப்புகளை அதிக அளவு உயரமாக கட்டமைக்க வேண்டும். மழைநீர் சேகரிப்பு போன்ற முறைகளை வறட்சி காலங்களில் உருவாக்கி வைத்தால் மழை நீரை நாம் சேமித்து வைக்க முடியும். ஏழாவதாக, பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை. வறட்சி காரணமாக பயிர்கள் பலவீனம் அடையும். இதனால்
பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. எனவே வயலை அடிக்கடி கண்காணித்து ஆரம்ப அறிகுறிகள் தென்பட்டவுடன் வேளாண்மை துறை பரிந்துரைக்கும் பயிர் மேலாண்மை முறைகளை உடனடியாக பின்பற்ற வேண்டும். 8வதாக பயிர் காப்பீடு. இயற்கை இடர்பாடுகள் ஏற்படும் பொழுது மகசூல் இழப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது எதிர்பாராத இழப்புகளுக்கு மிகவும் முக்கியமான பாதுகாப்பாகும். எனவே விவசாயிகள் சூப்பர் எலினோ போன்ற வானிலை மாற்றங்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம் கையில் உள்ளன. எனவே மண் ஈரப்பதத்தை பாதுகாப்பது, நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது, சரியான பயிர் ரகங்களை தேர்வு செய்வது, மழைநீரை சேமிப்பது, பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தொடர்ந்து கண்காணிப்பது மற்றும் பயிர் காப்பீட்டில் பதிவு செய்வது போன்ற நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்றுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் விவசாய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற வேளாண்மை சார்ந்த பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.